அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மானாமதுரையில் இளைஞர் ஆகாஷ் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக மானாமதுரை காவல் ஆய்வாளர் குமரவேல் பாண்டியன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்கள். பாலவேல், ஏற்கனவே ஆகாஷ் உயிரிழப்புக்கு நேற்று இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ உட்பட 6 பேரை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்ட நிலையில் இன்று மானாமதுரை காவல் ஆய்வாளராக வேலை பார்த்த குமரவேல் பாண்டியன் திருநெல்வேலி ரேஞ்சுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மானாமதுரையில் 2 வாலிபர்கள் வெட்டிய வழக்கில் தொடர்புடைய கிருஷ்ணராஜபுரம் பகுதியை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்யும் போது கால் முறிவு ஏற்பட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது 8ஆம் தேதி காலையில் உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மதுரை ராமேஸ்வரம் சாலையில் பந்தல் அமைத்து தொடர் போராட்டத்தை கையில் எடுத்தனர். இதையடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. மேலும் தனது மகன் ஆகாஷின் மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரி அவர் தந்தை ராஜேஷ் கண்ணா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதனை வழக்காக எடுத்துக்கொண்ட நீதிபதி விக்டோரியா கௌரி இந்த வழக்கில் தொடர்புடைய மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவில் வழக்கு பதிவு உத்தரவிட்டிருந்தார். மேலும் இறந்த ஆகாஷின் உடலை நீதிபதி உடற்கூறு செய்வதும் அதை முழுமையாக வீடியோ பதிவு உத்தரவிட்டிருந்தார். மேலும் போராட்டக்காரர்களை வாபஸ் பெறவும் அல்லது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத இடத்திற்கு மாற்றிக்கொள்ளும் உத்தரவிட்ட நிலையில் நேற்று முன்தினம் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டனர். மேலும் பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணணும், அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விட்ட நிலையில் நேற்று 6 பேர் பணியிடை மாற்றம் பண்ணப்பட்டார். இப்போ இன்று குமரவேல் பாண்டியன் மானாமதுரை இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலி ரேஞ்சுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.